நான் ரீசெண்டாக பார்த்த எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மோர் தென் 75% ஆஃப் த இந்தியன் அடல்ட்ஸுக்கு பேசிக் ஃபைனான்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற சேவிங்ஸ் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை ரிச் ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஃபேக்ட் என்னென்னா, அது நம்மளை ஸ்லோவாக புவராக தான் பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் நம்ம பண்ணுற சேவிங்ஸை விட ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. நம்ம பண்ணுற சேவிங்ஸை நம்ம ஐடியில் வச்சுருக்கூடாது, அதை வளர விடணும், நமக்காக வேலை செய்ய வைக்கணும். எப்படின்னு கேட்குறீங்களா? பை இன்வெஸ்டிங் அவர் மணி. அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் வித் சம் ஆஃப் தி டாப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என் ஃபைனான்ஷியல் ஜேர்னியில் நான் ஃபாலோ பண்ண ரூல்ஸ், என்னோடய ஃபைனான்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And the first thing we lose to inflation. மந்த்லி நம்ம சேவ் பண்ணுற மணியை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை எஃப்டிலேயோ வச்சுருக்கிறது தான் ரொம்ப சேஃபான ஆப்ஷன் நினச்சிட்ருக்கோம். பட் ஃபேக்ட் என்னென்னா, அதில் மணி ப்ரொடெக்டடாக இருக்கும், பட் அதில் மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஃபியூ இயர்ஸ் பேக் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மணி சேர்த்து வச்சுருந்தேன். அந்த மணியை டெம்பரவரியாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் எஃப்டிலையும் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கு பேங்க் எனக்கு ப்ரொவைட் பண்ண இன்ட்ரெஸ்ட் வெறும் 3 to 4% தான். பட் இந்த மீன் வைல் என்னோடய ரெண்ட், க்ராசரிஸ், இந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பென்சஸ் அதை விட அதிகமான ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. என்னோடய லாஸ்ட் இயர் எக்ஸ்பென்சஸையும் என்னோடய கரண்ட் இயர் எக்ஸ்பென்சஸையும் நான் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது என்னால் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக அதில் பார்க்க முடிஞ்சுது. இங்கே தான் இன்ஃப்ளேஷன் அதோட மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. இந்த இன்ஃப்ளேஷன் கான்செப்டை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, லெட்ஸே உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஐஸ் க்யூபை நீங்கள் டேபிளில் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அது கரைஞ்சிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி தான் உங்களோட மணி வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற மாதிரி அசட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா டைம் போக போக இதே மாதிரி உங்கள் மணியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் என்னோடய சேவிங்ஸில் இருந்த மணியை டைவர்சிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட் அண்ட் கோல்டு, இந்த மாதிரியான மல்டிபிள் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சர்ப்ரைசிங்லி இது எனக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட வே பெட்டர் தென் ரிசல்ட்ஸ் கொடுத்தது. ஒரு பக்கம் என்னோடய இன்ஃப்ளேஷனால் என்னோடய எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், இன்னொரு பக்கம் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு இன்ஃப்ளேஷனை விட பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுத்தது. இதனால் என்னோடய லைஃப் ஸ்டைலை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அண்ட் த ரியல் ப்ராப்ளம் இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் த காம்பவுண்டிங் எஃபெக்ட். இதை தான் நம்ம அடுத்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் யூ மிஸ் அவுட் ஆன் த காம்பவுண்டிங் எஃபெக்ட். இனிஷியலாக என் கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய சம்பளம் இல்லை. இதனால் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட்டாக கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியல. எல்லாருமே யோசிக்கிற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்த்தா அமௌண்ட் லைக் 500, 1000 இதையெல்லாம் வச்சு பெரிய அமௌண்ட்டாக வெல்த் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதனாலே என் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் கூட பண்ணலை. அப்போ தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி படிக்க ஆரம்பித்த உடனே நான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் லைக் 1000, 500 அதை லாங்கர் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வச்சு எப்படி வெல்த் க்ரியேட் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதை என் லைஃப்பில் அப்ளை பண்ணவும் ட்ரை பண்ணேன். லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். லெட்ஸ் சே நீங்கள் 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். இந்த ஃபண்ட் உங்களுக்கு 12% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் 20th இயர் 4.6 lakh உங்கள் கையில் இருக்கும். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் 1.2 lakhs. அந்த 1.2 lakhஸில் ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாகவே வந்திருக்கும், விச் இஸ் பியூர்லி டியூ டு காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த மாதிரி என்னால் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். பட் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை அவ்வளோ சீக்கிரம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் அதோட பெனிஃபிட்டை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதோட ஃபுல் மேஜிக் நம்மளுக்கு தெரிய வரும். சப்போஸ் நீங்கள் அதோட பெனிஃபிட்டை அனுபவிச்சிட்டிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி வாண்ட் இட் மோர். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஓன்லி அபவுட் சார்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இட் இஸ் ஆல் அபவுட் அச்சீவிங் அவர் லைஃப் கோல்ஸ். நம்ம லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி. இதுதான் நம்ம பார்க்க போகிற அடுத்த பாயிண்ட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 இஸ் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் லைஃப் கோல்ஸ். இனிஷியலி என்னோடய ஆஃபர் லெட்டர் எனக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே இப்போ இன்கம் வந்துடும், இன்னும் கொஞ்ச நாளில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோடய லைஃப் கோல்ஸான வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ரியாலிட்டியில் நம்ம நினைக்கிற மாதிரி இன்கம் அவ்வளோ வேகமாக வளராது. பட் என்னோடய எக்ஸ்பென்சஸ்
ஆஸ் வெல் அஸ் இன்ஃப்ளேஷன் அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதனால் என்னோடய லைஃப் கோல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருந்தது. இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளான் ஒன்று தேவைப்பட்டது. அதுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங். ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு செப்பரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு தனி எஸ்ஐபி, என்னோடய வீடு வாங்குறதுக்கு ஒரு தனி எஸ்ஐபி, அதே மாதிரி என்னோடய கிட்ஸ் எஜுகேஷனுக்குன்னு ஒரு தனி எஸ்ஐபி, டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, லெட்ஸ் சே இந்த கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வெஹிக்கிள் சூஸ் பண்ணுற மாதிரி கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளையும் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நியர்பை லொக்கேஷனுக்கு நம்ம ஒரு பைக்கோ ஆட்டோவோ ஹையர் பண்ணுவோம். இதுவே வெரி லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஃப்ளைட்டோ இல்லை ட்ரெயினோ சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஷார்ட் டேர்ம் கோலுக்கு டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம். வெரி லாங் டேர்ம் கோலுக்கு டிஃப்ரெண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நம்ம கோலை ஈஸியாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகிறத என்னால் கண்ணு முன்னாடியே பார்க்க முடிஞ்சுது. இதனால தான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சே ஒரு ஜாப் லாஸ் இல்லை ஒரு இன்கம் லாஸ் இந்த மாதிரி ஏதோ நடந்தால் இதுதான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 இஸ் யூ லூஸ் யுவர் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. இன் மை மிட் ஃபேஸ் ஆஃப் மை கரியர் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. பிகாஸ் என் சேலரி மட்டும் தான் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் லைக் ரெண்ட், க்ராசரிஸ் இது எல்லாமே என் சேலரியில் மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருந்தது. இன்கேஸ் ஆஃப் ஜாப் லாஸ் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் என்கிட்ட ஒரு ப்ராப்பரான பேக்கப் இல்லை. பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் என்னோடய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இல்லை. என்னோடய டோட்டல் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. பிகாஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண பாண்ட்ஸ்லேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. லைக்வைஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லேருந்து எனக்கு டிவிடன்ஸும் வந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோடய ஸ்டாக்ஸ் முக்கால்வாசி ஸ்டாக்ஸ் எல்லாமே கேபிட்டல் அப்ரிசியேஷனும் கொடுத்தது. இது எல்லாமே எனக்கு ஒரு பேக்கப் இன்கம் சோர்ஸாக க்ரியேட் ஆச்சு. இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, லெட்ஸ் சே உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பைப்பில் மட்டும் தான் தண்ணி வரும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அதுவும் பிளாக் ஆச்சுன்னா உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இதுவே மல்டிபிள் பைப்ஸ் இருந்தால் ஒன்று ப்ராப்ளம் ஆனாலும் நீங்கள் இன்னொன்றுத்தை வச்சு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை ரன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் உங்கள் இன்கமும். உங்களுக்கு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா எப்போவுமே ப்ராப்ளம் தான். அதுவே மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா ஒன்று இல்லைனாலும் நீங்கள் இன்னொரு இன்கம்மை வச்சு உங்கள் லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு பெரிய காஸ்ட் இருக்குது விச் நன் ஆஃப் த பீப்புள் நோட்டிசஸ். நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணலன்னா லைஃப் ஃபுல்லாக நீங்கள் மணிக்காகவே ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை பற்றி தான் நான் அடுத்த டாப்பிக்கில் பேச போகிறேன். அண்ட் 5th பாயிண்ட் இஸ் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. நல்லா படித்து வேலைக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கி இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வெல்த் க்ரியேட் பண்ணிடலான்னு இவ்வளோ நல்லா நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ஒரு அளவுக்கு தான் உண்மை. பிகாஸ் நம்மக்கிட்ட இருக்கிற டைம் என்றைக்குமே லிமிட்டட் தான். அதே மாதிரி நம்மளோட இன்கமும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லிமிட்டடாக தான் இருக்கும். இமேஜின் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் எஃபோர்ட் போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் 24 ஹவர்ஸுக்கு மேலே அதில் ஒர்க் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஒரு 10 பேரை ஹையர் பண்ணிங்கன்னா உங்களோட எஃபோர்ட் 10 டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும். நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். நீங்களே வேலை செய்யலைனாலும் அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வேலைக்கே போகலனாலும் நான் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோ தரும். இதை தான் நான் ரியல் பவர் ஆஃப் இன்வெஸ்டிங்னு சொல்லுவேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே உங்கள் மணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ட்ரூ ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீடம் கிடைக்கும். இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத்தும் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் லூஸ் பண்ண போகிறது மணி மட்டும் இல்லை, டைம், ஆப்ஷன் அண்ட் ஃப்ரீடம். சிம்பிளாக ரீகேப் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வில் ஈட் யுவர் ஏர்னிங்ஸ். காம்பவுண்டிங்கை மிஸ் பண்ணுவீங்க. கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. எமர்ஜென்சி பேக்கப் இல்லாமல் லைஃப் ரிஸ்கியாக இருக்கும். அண்ட் மணி வில் நெவர் ஒர்க் ஃபார் யூ. தட்ஸ் வை இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அன் ஆப்ஷனல், இட்ஸ் அ நெசசிட்டி.